அஸ்ஸலாமு அலைக்கும். கறி வடை மட்டன் ஒரு 350, வெங்காயம் ஒரு வல்லாரி வெங்காயம், இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய், வீட்டு மசாலா உப்பு, அதுக்கு பிறகு ரஸ்க்கு தூள். முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். ஊற்றையில் முட்டை ஊற்றுனா என்ன பார்ப்போம், போட்டு பார்ப்பான் தாகிறான். முட்டை ஊற்றுனா என்ன செய்யுது, கொஞ்சம் நுர பொங்கிக்கிட்டு வருது எண்ணெயெல்லாம். அதுக்கும் வீட்டை சுற்றி ஒரே சுமல். ஆனால் போடையில் பாருங்கள், மெயினாக கறி தான் கூடவா போட்டிக்கணும். சரி போட்டு பார்ப்போமே எப்படி தான் வருதுன்னு. மாஷா அல்லாஹ், அழகாக வரட்டுமே. டோருக்கு இது அதுக்கு ஒரு பைத்தானம் காய்ச்சி, ஒரு சுட ஒரு புளியானம் காய்ச்சி, ஒரு சுல்லாப்ப சூடாக சோறம் ஆக்கி மாம்பழம் வச்சு உம்போம், நம்ம நல்லா வைக்கும். புரிஞ்சிட்டு முட்டை போடாதனால எண்ணெயில் பாருங்கள் நுர பொங்கையில் வீட்டில் வாசனை, முட்டை வாசனை குப்புண்டு அடிக்கும். அதை அடிக்கையில் அதுக்கப்புறம் பார்க்க லுக் ஆகிக்கிது. மாஷா அல்லாஹ், அழகாக வந்திக்கிட்டு. இதுக்கு பருப்பு காய்ச்சி, ரசம், மாம்பழம், இதுக்கு காம்பினேஷன் அதான். 350 கறி தான். நான் வடை தட்டி வச்சுக்கிறேனே. முட்டையை எடுத்து வச்சு ஊற்றையில் பயந்து தேவைப்பட்டால் ஊற்றுன்னு பார்த்தா நல்லா மெதுவாகிக்கிட்டு. இதுக்கு மேலே மெதுவு கொடுத்துட்டா எண்ணெய் குடிக்கும். பாரு, எண்ணெய் குடிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் சரியான எண்ணெய் ஊறிக்கிட்டு நிற்கும். மெயினாகவே கோடையில் இது அப்படி இருக்காது, லால் வாடையும் அடிக்காது, கறி நல்லா மணத்துக்கிட்டு இருக்கும். எண்ணெயை பற்றி சாதாரண எண்ணெய் பொரிச்சை போல வடை எண்ணெய் பொரிச்சை போல நம்ம மதிக்க உருப்பட்டு யோசனைக்கு எடுத்து செஞ்சுக்கிற வேண்டியது. அவ செஞ்சால் அதை போல் நாம் செய்யலாம். இல்லை, நம்ம ஹுக்கும் எப்படி தெரியுதோ அதை போல் நடந்துக்கிறோம். இது என்ன மார்க்கமாக முன்னப்பின நடக்கிறதுக்கு உணவு தானே. பார்த்தீங்களா எப்படி இருக்கிற, இதான் ஒரிஜினல் கறி வடை. இதை அதை போட்டுக்கிட்டு சரியாக நைஸ் ஆவிக்கிட்டு நாலு வந்திக்கிறேன், 3 அடுப்பில் போட்டிக்கிறேன். நல்லா பசண்டே வைக்கிட்டு பிடிக்கும் உருண்டை. இன்னும் ஒரு 4க்கு வரும். இப்போ மொத்தம் 4, 3, 7, இது ஒரு 4, 4, 4, 8, 11 உருண்டை. நல்ல பெரிய பெரிய வடை தான் பாருங்க. மட்டன் தான் ருசி. இப்போ மட்டன் நிறைய வந்து கிடக்கிறதுனால இருக்கிற, அதனால் செய்கிறோம். இது சொன்னேன், 2 சின்ன உருளைக்கிழங்குல 2 உருளைக்கிழங்கும் போட்டேன். அதான் உங்களுக்கு இது நைஸ் வரும். 2 சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு 10 கருவேப்பிலையில், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய், கரம் மசாலாலாம் போடையில். ஏன்டா இஞ்சி பூண்டு ஏலக்காவே கரம் மசாலா தானே. அது பற்றி ஒரு நுரைங்கிறதே வரையில. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான உப்பு, வீட்டு மசாலா, ரஸ்க்கு தூள், அழகாக தான் வைக்கிற மசாலா. தட்டியெல்லாம் முடிஞ்சிட்டு போகுது. 2, 3 பேர் திங்கலாம் தாராளமாக சாப்பாடு. ஒரு ஆளுக்கு 4 வடை, ஒரு ஆளுக்கு 3 வடை, ஒரு ஆளுக்கு 4 வடை, திங்கிற ஆட்களை பொறுத்து. நானும் கொஞ்சம் கறிப்பிள்ளை ஓசாக திங்க கொடுப்பேன் யாருக்கும். அதுக்கு தான் சோறு வைக்கணும், ரசம் காய்ச்சணும், பருப்பாக்கணும்.
பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கறிலாம் கூட வாய்க்கிற நேரம் தான் இப்படி தண்ணி போட புழங்க கறியை. தண்ணி கூட இப்போ வரையில, புழக்கத்துக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இது மெயினாக ஒரு கெஸ்ட்டு மெட்ராஸ்லேருந்து வந்திக்கிறேம்மா, நம்ம பிள்ளை தான். அவளுக்கு இப்போ சமையலுக்கு ஆள் இல்லை. 2 பேர் மாப்பிள்ளை 3 வந்திக்கிறோம். என்ன செஞ்சேன் இன்றைக்கி 3 நாளைக்கு இருப்போம். அவளுக்கு பைத்தானம் காய்ச்சி பிரயாணம் காய்ச்சி சோறுங்கன்னு போல் வைக்கிறேன். அது கட்லெட்டு கறி தான் இத்தனை நாளாக திண்டுக்கிட்டேங்கிறாள். கட்லெட்டு பொரித்து கொடுப்போம். இன்னும் ஒரு 2 நாளைக்கு 2 தோழிமார் வீட்டில் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். எனக்கும் தோழி, அந்த பிள்ளைக்கும் தோழி தான். ஒரு மீன் பொரித்து மீன் ஆக்கி 2 காய்கறி ஆக்கி அப்பளம் பொரித்து கொடுங்க. இந்த மாதிரி உங்கள் ஏரியாக்கள்லேயும் உங்கள் பக்கத்துலேயும் யாராவது இப்படி வந்தீங்கன்னா செஞ்சு கொடுங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து வரும்போது ஒரு 4 நாள் 3 நாள் பேச்சுக்கு வர ஆளுவோ. இப்போ நேரத்தோடு பொரிக்கிறேன்ட்டு அவள் தோட கையில் கொண்டு போயிடுவோம். இப்போ நான் சொன்னேன் மாம்பழம் வச்சு கொடுக்கணும். ஒரு மாம்பழம். நீங்கள் இந்த மாதிரி யார் ஊர்லேயோ எந்த ஒரு ஆட்கள் பார்க்குறாளோ அவ்வளோ அப்படி ஊர் கடந்து ஊர் வந்திப்பாளம்மா. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி உதவி செய்யுங்க. அது பெரிய உதவி. ஏன்னா அவள் துட்டு காசு கொடுத்தா வாங்கவோ போகிறோம். ஹோட்டலில் தான் வாங்க போகிறான்டா. அடியே ஹோட்டல்லாம் வாங்காது. காலை நாஸ்டா வேண்டாம் வாங்கி தின்னுக்கோ. ஒரு பிரெட்டை ஜாமை வச்சு தின்னு. இந்த மாதிரி டைமில் எப்படி தின்னுக்கோன்னு சரின்ட்டு. ஆமாம், வீட்டு சாப்பாடு கிடைக்காது தான். இன்றைக்கி ஒரு நாளைக்கு சரி, நாளைக்கு இன்னொரு தொழிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு 1/4 கிலோ மீன் போதும் அவளுக்கு. சீலா மீன் ஆக்கி 2 காய்கறி. அவள் சிறுகிழங்குலாம் அங்கே கிடைக்காது. சிறுகிழங்கு வைங்க ஆக்கி ஒரு அப்பளம் பொரித்து கொடுண்டேன். சரிண்டிங்க. மானா அழகாய்க்காதுண்ட. அழகாய்க்க உழவாய்க்கன்னு சொல்லாதே. நான் யூடியூப்லேயும் சொல்லுவேன்ண்டு. உடனே ஆளையாக சொல்கிறேன். இது எல்லாருக்கும் எல்லாம் ஓடாது. இந்த டைமில் சொல்கிறேன் செய்து கொடுக்கணுண்டு. ரொம்ப உதவி. ஒரு சொட்டு போல் நாய்க்கு ஒரு வேசை தண்ணி கொடுத்தே சொர்க்கம் போய்க்கிறேன். மனசருக்கு உணவு கொடுத்து நம்ம சொர்க்கம் போக மாட்டோமா? போவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த மாதிரி உதவி யாருக்கும் செய்யுங்க. அழகாக போச்சு. இப்போ தோட்டத்துக்கு போகிறதுனால நேரத்தோட வேலை பார்க்குறேன். ஜோராக அமைச்சிக்கிறேன். இதை ஊற்றியலாமா எடுத்து ரஸ்க்கு தூள் தான் வைக்கிறேன். ரஸ்க்கு தூள் கூட எங்கள் வீட்டில் இல்லாமல் இந்த ப்ரெட்டு டப்புன்னு காஞ்சாப்பில் இருந்துருப்பாருங்க. முரட்டு பிரெட்டை டக்குன்னு யோசனை வந்துடு. அதை ஒரு 3 பிரெட்டை எடுத்து திரிச்சேன். அதுவும் உதவியாக தான் போயிட்டு அப்படி மதி கொண்டு நம்ம எந்த வேலையும் செஞ்சுக்கிறோம். இது அவளுக்கு எத்தனை கொடுப்பேன்? 2 பேர் தானே. ஒரு 6 வடை 7 வடை கொடுப்பேன். மிச்சம் எனக்கு கேட்கும். பைத்தானும் சூப்பராக காய்ச்சி ஒரு ரசம் வச்சு சோறை சின்ன குக்கர் இதையும் கொண்டு போய் சோத்தை அங்கே தோட்டத்தில் மிக்சி இதில் கரண்டில் வைக்கிறான். அதை அவுட்லேருந்து எடுத்துகிட்டு போகன்ட்டேன். இதாக ரசம் வைக்க ஒரு டீயும் போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு இப்போ இல்லை ஊர் ஃபுல்லாக ஆட்கள் வந்தீங்க. இந்த மாதிரி ஆட்கள் கொடுங்க. உங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும். பாவம் அசந்து போய் எல்லாத்துக்குமா அக்கா தங்கச்சி இப்போம்மா எல்லாத்துக்குமா பொம்பளை பிள்ளை இருக்கும் செஞ்சு வைக்க. அவள் இருந்தாலும் அவள் வீட்லேயே இருக்கிறாளுவோ. அவளும் வெளியூர்லேயும் வெளிநாட்டுலையுமே வைக்கிறாளுவோ. அதனால் கட்டாயம் இதை ஒரு பருதாக செஞ்சு கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாலும் போதும். எல்லாத்துக்கும் சிறப்பாக சொந்தம். நம்ம ஊரை பொறுத்தவரையில் அந்நிய ஆட்களே கிடையாது. எல்லோரும் சொந்தக்காரவோ தான். எனக்கு ஒன்றுமே செலவில்லை. வந்த கறி பருப்பு அடையப்பா தினப்பட்ட பருப்பு கிடக்குற வேலையில் பைத்தானம் தான் கேட்டேன். பைத்தானம் தான் காய்ச்சித்தா பூண்டு கிண்டுலாம் நிறைய போட்டு ரசமும் வச்சு அதில் என்னம்மா வந்துடுறப்போ செலவாக இருந்தாலும் அது கணக்கு பார்க்க மாட்டோம். மனுஷர் வேணுண்டா கொடுக்க தான் செய்வோம். என்ன இத்தனைப்பட்ட ஆட்டுக்கறி கிடக்கு. பார்த்து கொடுக்கணும். நம்மளும் கொடுத்தோம். நம்மளுக்கும் எப்போலாம் வருது பார்த்து கொடுக்கணும். நிறைய ஃப்ரிட்ஜு நிறைய அவ்வளோ ஆடு தான். வா